அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் மார்ச் 2017 எடிஷன் டைட்டில்ட் ட்ரஸ்ட் இன் காட். கடவுளின் மீது நம்பிக்கை வையுங்கள். சூரா 3 வசனம் 160. கடவுள் உங்களுக்கு ஆதரவளித்தால் எவராலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஆனால் அவர் உங்களை கைவிட்டு விட்டால் எவரால் உங்களுக்கு ஆதரவளிக்க முடியும்? நம்பிக்கையாளர்கள் கடவுளின் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும். சூரா 42 வசனம் 36. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எதுவாயினும் அது இவ்வுலகின் தற்காலிக பொருட்கள் என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. நம்பிக்கை கொண்டு மேலும் தங்கள் இரட்சகர் மீது பொறுப்பேற்படுத்துபவர்களுக்கு கடவுள் வசம் இருப்பவை மிகவும் மேலானதும் நிலைத்திருப்பதும் ஆகும். சூரா 11 வசனம் 123. வானங்கள் மற்றும் பூமியின் எதிர்காலம் கடவுளுக்கு உரியது. மேலும் எல்லா விஷயங்களும் அவரால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் அவரை வழிபட வேண்டும். மேலும் உறுதியான நம்பிக்கையை அவர் மீது வைக்க வேண்டும். உமது இரட்சகர் நீங்கள் செய்யும் எந்த ஒன்றையும் ஒருபோதும் அறியாமல் இல்லை. ஒரு சப்மிட்டரா நான் கடவுளை தொடர்ந்து இறைஞ்சி பிரார்த்தனை செய்யணும். அதுக்கப்புறம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளணும். அண்ட் இப்போ நம்ம படித்த 3 வசனத்தை வச்சு நான் ஒரு 3 விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல சூரா 3 வசனம் 160 பார்க்குறோம். கடவுள் சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு ஆதரவு அளித்தாங்க அப்படின்னா யார் நினச்சாலும் என்னை தோற்கடிக்க முடியாது. அதே மாதிரி கடவுள் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னா யார் நினச்சாலும் எனக்கு எந்த ஆதரவும் அளிக்க முடியாது. கடவுள் மீது மட்டும்தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டில் ஒரு விளையாட்டு பந்தயத்தில் இருக்கோம், போட்டியில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். பாஸ்கெட்பால் கூடைப்பந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எதிர்த்து போட்டி போட போகிற அந்த டீமில் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த 5 வீரர்கள் பாஸ்கெட்பாலில் ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய 5 வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். நம்ம டீமில் இருக்கிறவங்க நானும் பாஸ்கெட்பால் அந்த கூடைப்பந்தில் அவ்வளவு அனுபவம் இல்லாத இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கடவுள் என் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், என் டீமுக்கு தான் ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு நாடிட்டாருன்னா, நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் விதிச்சார் அப்படின்னா, அந்த நம்மளுக்கு எதிர்க்க உள்ள அந்த 5 பேர் அந்த தலை சிறந்த வீரர்கள் எவ்வளவு நல்லா விளையாடினாலும் நம்ம ஜெயிக்கிறத அவங்களால தடுக்க முடியாது. அதே மாதிரி அந்த தலை சிறந்த வீரர்கள் என் டீமில் இருந்து நான் இந்த மேட்ச்சில் தோக்கணும் அப்படின்னு கடவுள் நாடிட்டார் அப்படின்னா நம்ம தோற்று தான் போவோம். அந்த மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடினாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது. அடுத்து 2வது உள்ள விஷயம் நமக்கு இந்த பூமியில் எது நல்லது அப்படின்றத பற்றி நம்மளுக்கு ஐடியா கிடையாது, நம்மளுக்கு அது தெரியாது. அண்ட் நம்ம எப்போவுமே தொலைநோக்கு பார்வையோட உண்மையிலேயே முக்கியமான விஷயம் எதுவோ நம்ம வாழ்க்கைக்கு அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதில் தான் நம்ம முக்கியத்துவம் செலுத்தணும். ஸோ சூரா 42 வசனம் 36 பார்த்தோம். அதில் நம்ம ஆசைப்படக்கூடிய இந்த பூமி சார்ந்த பொருட்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காக நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல தேர்வில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாழ்க்கையோட தற்காலிக விஷயங்களாக தான் இருக்குது. உண்மையிலேயே முக்கியமானது என்னது அப்படின்னா கடவுளை வழிபட்டு அவருக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி, அவரை திருப்திப்படுத்துகிற மாதிரியான காரியங்கள் நம்ம செய்கிறது தான். ஏன்னா கடவுள் வசம் இருக்கிறது, கடவுள் நமக்கு தரேன் அப்படின்னு வாக்களிக்கிற விஷயங்கள் இன்னும் சிறந்ததாகவும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே கடவுள் மீது தான் நம்பிக்கை வைக்கணும், அவர் மீது தான் நம்ம பொறுப்பேற்படுத்தணும். ஸோ என்னோட கேஸில், என்னோட வாழ்க்கையில் பார்த்தோன்னா நான் ஒரு ப்ரொமோஷன், ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காக நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்காக படிச்சுக்கிட்டு கடவுளை இறைஞ்சி பிரார்த்திச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வேண்டியது அந்த ப்ரொமோஷன் தான். ஆனால் எனக்கு அது கிடைக்கல. அதுக்கு பதிலாக எனக்கு ரிஜெக்ஷன் லெட்டர் தான் கிடச்சிச்சு. என்னோட பதவி உயர்வு நிராகரிக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் நான் பண்ண வேண்டியது என்னென்னா கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது தான். ஏன் எனக்கு அந்த ப்ரொமோஷன் அப்போ கிடைக்கல அப்படின்னா அந்த சமயத்தில் எனக்கு அது நல்லதில்லை, அதனால் கடவுள் எனக்கு அதை தரலை.
எனக்கு எது நல்லதோ அத மட்டும் தான் கடவுள் தருவாங்க அப்படின்னு நான் அவர் மேல முழுசா நம்பிக்கை வைக்கணும். அடுத்து 3வதா உள்ள விஷயம். சூரா 11 வசனம் 123ல பார்க்குறோம். கடவுள் நம்மள்ட்ட சொல்றாரு, எதிர்காலம் அவருக்குரியது அப்படின்னும், அண்ட் எல்லாமே கடவுளால தான் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னும் அந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ கடவுள் எந்த விஷயத்த பற்றியும் ஒருபோதும் அறியாதவராக இல்லை. அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். நம்ம கடவுள் மீது தான் நம்பிக்கை வைக்கணும். ஸோ நமக்கு என்ன நடந்தாலும், நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்தாலும் அது வந்து கடவுளின் நாட்டத்தின்படி தான் நடக்குது அப்படின்றத நம்ம முழுசாக நம்பணும். அதை வந்து அறிஞ்சவங்களாக இருக்கணும். ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து கடவுள் நம்மளுக்கு ஆதரவு அளிக்கணும்னா நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அதன்படி நம்ம இருக்கிறது தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு மாயை என்பதை விட அதிகம் எதுவும் கிடையாது. அண்ட் வந்து கடவுள் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒருத்தராக இருக்கார். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 3 வசனங்கள்லேயும் பொதுவாக இருக்கிற விஷயம் வந்து என்னென்னா, கடவுள் நம்மக்கிட்ட அவரை முழுசாக நம்பும்படி சொல்கிறாரு. ஸோ இந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தைக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அது வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வைக்கிற நம்பிக்கையாக இருக்கலாம். இல்லாட்டி வந்து ஒருத்தவங்க மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறத பார்த்து அவங்க மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த நம்பிக்கை அப்படின்றது என்னன்னா, நம்மளே வந்து வில்லிங்காக ஒருத்தவங்கக்கிட்ட நம்மளை வல்னரபிள் ஆக்குறது. நம்மளே வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஓப்பனாக அவங்க வந்து நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்மளே ஏற்படுத்துறது. ஆனால் அப்படி ஏற்படுத்தியும் அவங்க வந்து நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்க. நம்மளுடைய அந்த நம்பிக்கையை வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து தப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு நல்லதை தான் இருக்கிறத தான் அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு நம்பிக்கை வைக்கிறது. இதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்பார்ப்போட கூடிய ஒரு நம்பிக்கை. சில மக்கள் வந்து தாங்க ரொம்ப செல்ஃப்லெஸ், தாங்க வந்து ரொம்ப தன்னலமற்றவங்க அப்படின்றதன் மாதிரி நடிக்கிறதன் மூலயமா, அப்படின்றதன் மாதிரி மற்றவங்கள்ட்ட காமிக்கிறதன் மூலயமா மற்றவங்களும் அவங்கக்கிட்ட அப்படி நடந்துப்பாங்க அப்படின்றதுக்காக செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்க வந்து தாங்க ரொம்ப கனிவுடையவங்க, ரொம்ப தாராளமானவங்க அப்படின்றத வந்து மற்றவங்கள்ட்ட காமிக்கிறதன் மூலயமா அவங்க வந்து நம்மளை நம்புவாங்க அப்படின்றதுக்காக நடிக்கக்கூடியவங்களா இருக்கலாம். இது ஏன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லா சொசைட்டிலையும் எல்லா சமூகத்திலையுமே வந்து மக்கள் எப்படின்னா, யார் வந்து ரொம்ப தன்னலமற்றவங்களா இருக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப புகழ்ந்தும், யார் வந்து ரொம்ப சுயநலவாதிகளாக இருக்காங்களோ அவங்கள வந்து தண்டிக்கிற மக்களுமாக தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ நம்பிக்கை அப்படின்றத பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து அது ரொம்ப அனாலிட்டிக்கலாக ரொம்ப வந்து அதை ஆராய்ஞ்சு அது வந்து அவங்க அவங்க செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனையுமே வந்து ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோன்னா மற்றவங்க நம்மளை நம்புவாங்க, மற்றவங்க வந்து நம்மளுக்கு திரும்ப பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். இல்லாட்டி வந்து அது நம்மளுக்கே நம்ம சுற்றி உள்ளவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து இல்லை அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம டக்குன்னு எடுக்கிற முடிவா நம்மளுக்கு தோன்ற முடிவா இருக்கலாம். யார் மேலே நம்பிக்கை வைக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது தான் மனிதர்களுக்குள்ள ஒரு சமூகமாக நம்ம வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு காரணமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மனிதர்கள் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னா இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பண்பாக வந்து இருக்குது. இதுதான் வந்து சயின்ஸ் சொல்லுது. இதுதான் வந்து சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச் நம்பிக்கைக்கு. இப்போ கடவுள் வந்து நம்பிக்கையை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சூரா 2 வசனம் 283 பார்க்குறோம். கடவுள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மை உடையவங்க வந்து ஒருத்தரோட சொத்தை வந்து ஒரு பாண்டா வந்து வச்சுக்கலாம். அவங்க வந்து திரும்ப எது அவங்க கடன் பட்டிருக்காங்களோ அதை திரும்ப கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த சொத்தை வந்து திரும்ப கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இதுதான் வந்து நம்ம பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் ட்ரஸ்ட், ஒரு எதிர்பார்ப்போட கூடிய ஒரு நம்பிக்கை. ஸோ அவங்க அது பண்ணிட்டாங்கன்னா நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வந்து வைக்கிற நம்பிக்கை. அதே மாதிரி சூரா 3 வசனம் 75 பார்க்குறோம். கடவுள் நம்ம கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க, நம்ம வந்து நம்பகத்தன்மை உடையவங்களா இருக்கிறதும் நேர்மையாக இருக்கிறதும் வந்து எல்லார்ட்டையுமே நம்ம அப்படி தான் இருக்கணும். வெறும் சரணடைந்தவர்கள் கிட்ட மட்டும் நம்ம அப்படி இருக்கணுன்றது கிடையாது.
இது வந்து இமோஷனல் ட்ரஸ்ட். மனிதர்களா நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு வந்து கடவுள் நம்மக்கிட்ட சொல்லி தராங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம வந்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அது வந்து நம்ம குரான்ல பார்க்குறோம். நெறைய வசனங்கள்ல திரும்ப திரும்ப கடவுள் நம்மக்கிட்ட சொல்லி தராங்க. நம்பிக்கையாளர்கள் வந்து கடவுள் மீது தான் நம்பிக்கை வைக்கணும். கடவுள் மீது தான் பொறுப்பேற்படுத்தணும் அப்படின்னு. ஸோ இந்த நம்பிக்கைக்கு வந்து மற்ற உதாரணங்களும் இருக்கு. அதை வந்து நம்ம இன்ஷால்லா ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம வந்து எப்படி மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிறது, மற்றவங்கக்கிட்ட எப்படி நம்பகத்தன்மை உடையவங்களாம் நம்ம நடந்துக்கிறது அப்படின்னு வந்து கடவுள் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. சூரா 4 வசனம் 5ல் ஒருத்தவங்களோட சொத்தை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது, எப்படி வந்து அதை பார்த்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சூரா 4 வசனம் 5. கடவுள் உங்களை பாதுகாப்பாளர்களாக்கி ஒப்படைத்திருக்கின்ற அனாதைகளின் சொத்துக்களை அவர்கள் பக்குவமடைவதற்கு முன்பு கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் அதிலிருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு ஆடை அணிவியுங்கள். மேலும் அவர்களை கனிவுடன் நடத்துங்கள். அடுத்து சூரா 4 வசனம் 58ல் வந்து நம்ம எதனா ஒரு பொருளை வாங்கணும், ஒரு விஷயத்த வாங்கியிருக்கோம் ஒருத்தவங்கள்ட்ட இருந்தனா அதை திரும்ப கொடுக்கறத பற்றி சொல்லித்தராங்க. நேர்மையும் நீதியும் பரிந்துரைக்கப்படுகின்றது. மக்கள் உங்களிடம் நம்பி ஒப்படைத்தவற்றை நீங்கள் திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்று கடவுள் கட்டளையிடுகின்றார். மக்களிடையே நீங்கள் தீர்ப்பு கூறினால் நீங்கள் நியாயமாக தீர்ப்பு கூற வேண்டும். கடவுள் எதை உங்களுக்கு பரிந்துரைக்கின்றாரோ நிச்சயமாக அதுவே சிறந்த உபதேசமாகும். கடவுள் செவியேற்பவர், பார்ப்பவர். அடுத்து சூரா 8 வசனம் 27ல் ஒருத்தவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு எப்படி வந்து துரோகம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு நல்லா நமக்கு சொல்கிறாங்க. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருப்பதால் கடவுளையும் தூதரையும் வஞ்சித்து விடாதீர்கள். மேலும் உங்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தோரை வஞ்சித்து விடாதீர்கள். சூரா 70 வசனம் 32ல் நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்கிறாங்க. மேலும் நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்கள். அவர்கள் நம்ப தகுந்தவர்களாக இருக்கின்றனர். சூரா 23 வசனம் 8. நம்ம செஞ்ச ஒப்பந்தத்தை நம்ம வந்து மதிக்கணும், அதன்படி நடந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லித்தராங்க. அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வைப்பு பொருட்கள், அதேபோல் அவர்கள் செய்து கொள்ளும் ஏதேனும் உடன்படிக்கைகள் என வரும்போது அவர்கள் நம்பகமானவர்களாக இருப்பார்கள். சூரா 8 வசனம் 49ல் சொல்லித்தராங்க, நம்ம வந்து எந்த வகையான சந்தேகத்துக்கும் நம்ம வந்து இடமளிக்க கூடாது அப்படின்னு. நயவஞ்சகர்களும் தங்களுடைய உள்ளங்களில் சந்தேகம் கொண்டிருப்பவர்களும் இம்மக்கள் தங்கள் மார்க்கத்தால் ஏமாற்றப்பட்டு விட்டனர் என்று கூறினார்கள். ஆயினும் கடவுளிடம் ஒருவர் பொறுப்பை ஒப்படைத்தால் பின்னர் கடவுள் சர்வ வல்லமை உடையவர், ஞானமிக்கவர். அடுத்த சூரா 16 வசனம் 42ல் நம்ம உறுதிப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னு கடவுள் நம்ம கிட்ட சொல்லித்தராங்க. இது ஏனெனில் அவர்கள் உறுதியாய் விடாமுயற்சியுடன் இருப்பவர்கள், மேலும் அவர்கள் தங்களுடைய இரட்சகர் மீது பொறுப்பேற்படுத்துபவர்கள். சூரா 11 வசனம் 56ல் கடவுள் தான் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகிறவராக இருக்காரு அப்படின்னு நம்ம எப்போவுமே விழிப்போட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் என்னுடைய உறுதியான நம்பிக்கையை என்னுடைய இரட்சகரும் மேலும் உங்களுடைய இரட்சகருமாகிய கடவுளிடம் வைத்துவிட்டேன். அவர் கட்டுப்படுத்தாத எந்த ஒரு படைப்பும் இல்லை. என் இரட்சகர் நேரான பாதையின் மீது இருக்கின்றார். சூரா 16 வசனம் 99ல் கடவுள் மீது நம்பிக்கை கொள்றது அப்படின்றது வந்து ஷைத்தான் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கை கொண்டு மேலும் தங்கள் இரட்சகரிடம் பொறுப்பை ஒப்படைப்பவர்கள் மீது அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஸோ நம்ம கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னா அதனால நமக்கு என்ன கிடைக்கும், அதன் விளைவா என்ன நடக்கும் அப்படின்றத வந்து சூரா 10 வசனம் 84ல் சொல்றாங்க. மோசஸ், என் சமூகத்தாரே, நீங்கள் மெய்யாகவே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால்
மெய்யாகவே நீங்கள் அடிபணிந்தவர்களாக இருந்தால் அப்போது உங்களுடைய பொறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் என்று கூறினார். சூரா 25 வசனம் 58. வேதம் வழங்கப்பட்டவர்களும் மகான்களும் இறந்து விட்டவர்களே, உயிரோடு இருக்கும் ஒருவரிடமே உமது உறுதியான நம்பிக்கையை நீர் வைக்க வேண்டும். ஒருபோதும் இரவாத ஒருவர், மேலும் அவரை புகழவும் துதிக்கவும் செய்வீராக. தன்னுடைய படைப்பினங்களின் பாவங்களை அவர் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கின்றார். சூரா 27 வசனம் 79. ஆகையால் உமது பொறுப்பை கடவுள் மீது வைப்பீராக. தெளிவான சத்தியத்தையே நீர் பின்பற்றுகின்றீர். சூரா 33 வசனம் 3. மேலும் உமது பொறுப்பை கடவுள் மீது வைப்பீராக. ஒரு பொறுப்பாளராக கடவுள் போதுமானவர். சூரா 3 வசனம் 159 கடவுள் நம்ம கிட்ட சொல்லி தராங்க, நீர் ஒரு முடிவெடுத்து விட்டால் உமது திட்டத்தை செயல்படுத்துவீராக. மேலும் கடவுளின் மீது பொறுப்பேற்படுத்துவீராக. தன் மீது பொறுப்பேற்படுத்துவோரை கடவுள் நேசிக்கின்றார். சூரா 5 வசனம் 23. கடவுளால் அருள்பாலிக்கப்பட்ட பயபக்தியுள்ள இரு மனிதர்கள் வாயிலினில் மட்டும் நுழைந்து விடுங்கள். நீங்கள் அதனுள் நுழைய மட்டும் செய்துவிட்டால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் கடவுளின் மீதே நீங்கள் உறுதியாய் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். சூரா 14 வசனம் 12. எங்களுடைய பாதைகளில் அவர் எங்களை வழிநடத்தி இருக்கையில் கடவுள் மீது நாங்கள் ஏன் பொறுப்பேற்படுத்தாமல் இருக்க வேண்டும்? உங்கள் அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் உறுதியோடு விடாமுயற்சியுடன் இருப்போம். பொறுப்பேற்படுத்துபவர்கள் அனைவரும் கடவுள் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேரு ராபர்ட். சலாம் அலைக்கும்.